தாமோ நாகபூஷணம் வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர் பையன் சொந்தக்காரன் தான். ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். நான் என்னோட கோ டைரக்டராக என் கூட வந்து ஒர்க் பண்ணி வேலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய கனவுகளை நோக்கி தான் நிறைய என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து தமிழ் திரையுலகில் வந்து சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாமுவும் சாதிக்கணும், அவன் வெற்றி பெறணும். அவனோட சேர்ந்து நிறைய கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அட்டகத்தியில் வந்து நான் எப்படி வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணணும், எல்லாம் புதுசு ஆக்சுவலி அந்த டைம். அதில் நடிகருங்களே ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்து புது ஆர்டிஸ்ட்டு தான். அதில் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. தினேஷ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அது மாதிரி ஏன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான். அந்த டைமில் வந்து புதுமுகங்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். முழுக்க புதுமுகங்களை வச்சு தான் நான் அந்த படம் பண்ணேன். ஆனால் இவனுக்கு வந்து அப்படி இல்லை, ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. அண்ட் வந்து ஏற்கனவே நமக்கு அறிமுகமான பவீஷ் அண்ட் வந்து குஷ்மேமோட அவங்களோட மகள் நடிக்கிறாங்க. அண்ட் நல்ல டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய சப்போர்ட்டில் தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபிலிம் பண்ண வந்து வந்திருக்கான். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அது நிச்சயமாக அவனுக்கு தெரிஞ்ச, ஏன்னா எங்கள் ஊரில் வாலிபால் ஆக்சுவலி வந்து வாலிபால் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊரில் கொண்டு வந்ததே நான் தான். நான் பெருமையாக நான் சொல்லிப்பேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கிரிக்கெட் விளாட்றப்போ ஒரு சண்டை நடந்துடுச்சு. சண்டை நடந்து டீமே பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 7-8 பேர் இருந்தோம் நாங்கள். சரி, அதனால் நான் அந்த 7-8 பேர் வச்சு என்ன கேம் ஆடணும்னா, எங்கள் பாட்டி ஊர் வெங்கலில் வந்து வாலிபால் பயங்கரமாக விளையாடுவாங்க. சரி, அதனால் அந்த வாலிபாலை வந்து நான் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு முன்னாடி துக்காராம் அண்ணன்னு எங்கள் அண்ணன் இருப்பார், அவர் விளையாடுவார். அவர் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீமை நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணேன். ஆக்சுவலி வாலிபால் டீமு ரெட்ஸன் டீம்னு சொல்லிட்டு, அது கிரிக்கெட் டீமுக்கும் அந்த பேர் தான் இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் வந்து அந்த டீமை வந்து நல்லா டெவலப் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆடுற அளவுக்கு சூப்பராக ஒரு பெரிய டீமை வந்து க்ரியேட் பண்ணிட்டானுங்க. அந்த டீமை மையமாக வச்சு ஒரு படம் இவன் கதை எழுதியிருக்கான். அது நிச்சயமாக ஒரு ரூரலாகவும் அதே நேரத்தில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும் மக்களோட லைஃப்பையும் அதே நேரத்தில் விளையாட்டில் இருக்கிற நிறைய நியூவான்சஸையும் நிச்சயமாக அந்த படம் வந்து வெளிக்காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இதில் பங்கு பெற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. தேங்க்யூ. ஃபஸ்ட் டைமு, ஸோ என்ன பேசுகிறதுன்னு தெரில. இந்தளவுக்கு எல்லாருமே வந்து இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ரஞ்சித் மாமா வந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து அவர்கிட்ட இருந்தால் இன்ஸ்பயர் ஆகி அங்கேருந்து தான் வந்து வந்திருக்கேன். எப்படி சொல்கிறது, நான் வீட்டில் இருந்ததை விட அவர் கூட இருந்தது தான் ரொம்ப நாள் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னா அவள் தான் காரணம். ஸோ நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன மாதிரி வந்துட்டு நிறைய பேர் இவரை இன்ஸ்பயர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் நான் வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தினேஷ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வாலிபால் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் நிறைய வந்துட்டு நான் போய்ட்டு ஒரு ஸ்கிரிப்டு வந்து பிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாலிபால் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீமே இல்லையே, ஸோ எப்படி அதை வந்து இது பண்ண முடியும், அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியும், அதை வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அதில் எமோஷ்னல் இல்லை, அந்த மாதிரியான வந்து நிறைய பேர் வந்து சொல்லி அதை வந்து நிராகரித்தாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் கிரிக்கெட்டு, கபடி இது போன்ற படங்கள் வந்து வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு மெயினான ஒரு கேமாக இந்நாள் வரையும் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. ஆனால் வாலிபால்ன்றது எல்லா ரூரலில் எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊர்கள்லேயும் வந்துட்டு சின்ன சின்ன கோட்ஸ்லேருந்து எல்லாருமே அதை வந்து ஆடுறாங்க. அதில் இல்லாத எமோஷ்னலே வந்து ஃபஸ்ட்டு இல்லை. ஸோ அந்த எமோஷ்னலை வந்துட்டு ஏன் நம்ம ஆடின கேமை வந்துட்டு யாருக்குமே தெரியல.
யாருக்குமே வந்து அது அந்த எமோஷன் வந்து புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நான் அதை பிச் பண்ணியிருக்கேன். ஸோ தினேஷ் சார்கிட்ட வரும்போது தினேஷ் சார் தான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. வாலிபாலில் வந்து அந்த எமோஷனல் இருக்குது, அந்த இது இருக்குது, அந்த 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 கேமோட ஆன்மா வந்துட்டு சாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மேன் இருந்ததால். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்துக்காக சார் நம்ம கேம் எடுக்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி ரியல் லைஃப் வாலிபால் பிளேயர்ஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிட்டு அப்படி வந்த டீம் தான் இந்த டீம் எல்லாம். ஸோ இவங்க எல்லாருமே வாலிபால் பிளேயர்ஸு, இவங்க எல்லாருமே வந்துட்டு வாலிபால் லவர்ஸு. ஸோ நான் வந்துட்டு இந்த மூவியில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து நன்றி. என்னோடய கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் ராமண்ணன். ஸோ ராமன், நம்ம மேனேஜர்ஸ் டீம், பிஆர்ஓ டீம், அப்புறம் வந்துட்டு சினிமா கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸு எல்லாருக்குமே நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வந்திருக்க மீடியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா மீடியா பீப்புள் தான் வந்துட்டு இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஒரு நல்ல படங்களை வந்துட்டு நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.